இது காங்கிரஸ் மூத்த தலைவர் கோபண்ணா அவர்கள் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு கோபண்ணா அவர்கள். வணக்கம். வணக்கம். தற்போது EVKS இளங்கோவன் அவர்களுடைய இழப்பு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எத்தகையது? திரு EVKS இளங்கோவன் அவர்களோடு இளமை பருவம் முதல் அவரோடு இணைந்து பணியாற்றிய பெருமை எனக்கு உண்டு. நீண்ட காலமாக காங்கிரஸ் கட்சியில நான் அரசியல் பணிகளை அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். அவர் தந்தை பெரியார் உடைய பேரனாகவும் சொல்லின் செல்வர் சம்பத் அவர்கள் மகனாகவும் பிறந்த அந்த பெருமையுடன் தமிழக காங்கிரசின் அரசியல் வரலாற்றில் மகத்தான சாதனைகளை புரிந்தவர். எதையும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று தெளிவாக கருத்துக்களை கூறக்கூடியவர். அவர் மாணவர் காங்கிரஸ்ல, இளைஞர் காங்கிரஸ்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருமுறையும், ஒன்றிய அமைச்சராகவும், செயல் தலைவராகவும், தற்போது சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். அவரை பொறுத்தவரை அதிமுக ஆட்சி காலத்தில் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுடன் கூறி 22க்கும் மேற்பட்ட வழக்குகளை நீதிமன்றத்திலே சந்தித்து அந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து குரல் கொடுத்து போராடியவர். அவர் அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்களால் மட்டுமல்ல, தமிழக மக்களாலும் மிகுந்த அன்போடு பாராட்டப்பட்டவர், நன்மதிப்பையும் பெற்றவர். இன்றைக்கும் தமிழக காங்கிரஸ்ல EVKS இளங்கோவன் அவர்களை வரலாற்றில் பிரித்து பார்க்க முடியாது. எதுலையும் ஒரு துணிச்சல் அவருக்கு உண்டு. அந்த பெரியார் பாரம்பரியத்தில் வந்த அந்த பெருமைமிக்க EVKS இளங்கோவன் தமிழக அரசியல் வரலாற்றில் தொடர்ந்து எப்பொழுதுமே ஒரு தீவிரமாக கருத்துக்களை கூறி ஊடகத்துல அவர் பத்திரிகையாளர் சந்திப்பென்றால் வந்தால் பெருந்திரளான பத்திரிகையாளர்கள் வருவார்கள். அவர் என்ன சொல்ல போகிறார், என்ன குற்றச்சாட்டு கூற போகிறார் என்று ஆவலோடு ஊடகத்துறையினர் எதிர்பார்த்து அவர் ஊடகத்தின் மூலமாக ஆட்சியாளர்களுக்கு எதிராக கடுமையாக போராடியவர். தமிழகத்துல ஒரு அச்சாரியன் என்று சொன்னால், ஒரு அரசியல் பேராண்மை மிக்கவர் என்று சொன்னால் அது EVKS இளங்கோவன் அவர்களுக்கு உண்டு. அவரது கடுமையான உழைப்பின் மூலம், துணிவான கருத்து கூறியதன் மூலம் தமிழக காங்கிரசின் வளர்ச்சிக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். அவருடைய அந்த பர்சனாலிட்டி ஆஃப் இளங்கோவன் என்பது இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்த ஒன்றாகும். அவர் அந்த பாரம்பரிய குடும்பத்தில் வந்த அவர் அந்த குடும்பத்திற்கே உரிய பெருமையை, தந்தை பெரியாரின் பெருமையை, சொல்லின் செல்வர் சம்பத்தின் பெருமையை தனது அரசியல் வாழ்க்கையில் பின்பற்றி அந்த பெருமையை மேலும் பெருமை சேர்த்து மகுடம் சேர்த்த ஒரு மகத்தான தலைவரை நாங்கள் எழுந்திருக்கிறோம். தமிழக காங்கிரசின் ஒரு தூண் சாய்ந்து விட்டது என்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. பெரியாரின் சகோதரர் கிருஷ்ணசாமி அவர்களின் பேரர் திரு EVKS இளங்கோவன் அவர்கள் பெரியாரின் குடும்பத்திலிருந்து வந்து மண்ணிற்காக காங்கிரஸில் இணைந்து என்ன மாதிரியான முற்போக்கு பணிகளை மேற்கொண்டார் திரு கோபண்ணா அவர்கள்? திரு EVKS இளங்கோவன் அவர்களை பொறுத்தவரை தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சீர்திருத்த கருத்துக்களை அவர் ஏற்றுக்கொண்டவர். அவர் குடும்பத்திலேயே அவரது கொள்கைகளை பின்பற்றியவர். அந்த வகையில மிக முற்போக்கான சிந்தனை கொண்டவர். அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர். ஒரு முறை காங்கிரஸ் கட்சியில திரு GK வாசன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு பிரிந்து வெளியேறுகிற நிலை வந்த போது அந்த சூழலில் ஒரு சோதனையான காலகட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக EVKS இளங்கோவன் அவர்களை அன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த சோனியா காந்தி அவர்கள் நியமித்து அந்த GK வாசன் காங்கிரஸ் கட்சி வெளியேறுவதனால் எந்த விதமான பாதிப்பு ஏற்படாமல், காங்கிரஸ் கட்சியிலே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அதை கட்டி காக்கிற பொறுப்பை மிகச்சிறப்பாக செய்தவர் EVKS இளங்கோவன். காரணம், அவர் தொண்டர்களின் தலைவராக, தொண்டர்களோடு நெருக்கமாக இருந்த ஒரு காங்கிரஸ் தலைவர், தொண்டர்களின் நன்மதிப்பை பெற்றவர், தொண்டர்களின்
நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் அவர்கள் இன்பத் துன்பங்களிலே பங்கு கொண்டவர். பொதுவாக சில தலைவர்கள் மேம்போக்காக இருப்பார்கள். ஆனால் இவரை பொறுத்தவரை சாதாரண தொண்டர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரு தொண்டர்களின் தலைவர். அதனால்தான் இவரை தன்மான தலைவர் என்று இன்றைக்கும் அவரை அழைக்கிறார். இணைப்பில் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு கோபண்ணா அவர்களுக்கு.